சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க அந்த செல்போனை கொடுங்க. வாங்க. யார் அந்த பசங்க? அவங்களா அண்ணி? ஏதோ கவி கூட படிச்ச பசங்களா? விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. அதுல அவளுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி அனுப்பிச்சேன். ஓ அப்படியா? செல்வா, ஏதோ மெடிசன் வாங்கணும்னு டாக்டர் உன்னை கூப்பிட்டாரு. அதுக்குதான் உன்னை பார்த்தேன், ஆனா உன்னை காணோம். அப்படியாக்கா? வாங்க போலாம். போயிட்டு வா. அப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. கத்தி போனா வால் வருது. அடுத்து என்ன வரப்போதோ தெரியலையே. சார், சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு இமிடியேட்டா பிளட் ஏத்தணும். அவங்க ஓ நெகட்டிவ். ஹாஸ்பிட்டல்ல ஓ நெகட்டிவ் ஸ்டாக் இல்ல. வெளியவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ரேர் குரூப்ங்கிறதுனால சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. சார், உங்க சைடுல ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? சிஸ்டர், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான் சிஸ்டர். அப்போ ஓகே சார், நீங்களே கொடுக்கலாம். சார், உங்களுக்கு பிபி சுகர் ஏதாவது இருக்கா? ரெண்டுமே இருக்கு சிஸ்டர். சாரி சார், அப்படின்னா நீங்க கொடுக்க முடியாது சார். சிஸ்டர், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான். நான் பிளட் கொடுக்கறேன். ஓ ஓகே. ஒரே ஃபேமிலிங்கிறதுனால மேக்ஸிமம் சேம் பிளட்டா தான் இருக்கும். பேஷண்ட் உங்க சிஸ்டரா? இல்ல, அவங்க என் சிஸ்டர் இல்ல. நான் அவங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணு. சரி, வாங்க வாங்க. அக்கா, எப்படிக்கா மாமாவுக்கும் டிராமாக்காரிக்கும் ஒரே பிளட்டா இருக்கு? இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்லக்கா, கவிக்கும் மாமாவுக்கும் ஒரே பிளட்னா ஓகே, அவங்க ரெண்டு பேரும் அப்பா பொண்ணு. ஆனா அஞ்சலிக்கும் மாமாவுக்கும் ஒரே பிளட்னா? நீ கொஞ்சம் வாய மூடு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல கூடவா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்? இப்ப வேணும்னா நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரமே நான் சொன்னது உண்மை நிரூபிச்சு காட்டுறேன். அப்ப தெரியும். டிராமாக்காரிங்கிறது கரெக்டா இருக்கு. பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கு. என் பொண்ணுக்கு பாய்சனையும் கொடுத்துட்டு இப்ப அவளே பிளட்டும் கொடுக்க போறாள். உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவி. எத்தனையோ தடவை நீ என்ன வார்த்தையால கஷ்டப்படுத்திருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட அக்கா தான் நான் தெரிய வரும்போது அதுக்காக நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
உன்னை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நான் தப்பானவ இல்ல கவி. நான் தான் உனக்கு பாய்சன் கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னை எப்படி நினைச்சாலும் நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். என்னால எப்படி கவி அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? மனசால நாம ஒண்ணு சேரலனாலும் இப்ப ரத்தத்தால ஒண்ணு சேர்ந்திருக்கோம். என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் இப்போ உன்னோட உடம்புலயும் ஓடுது. மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. அம்மா நீ சாப்பிட்டியா? அக்காவும் மித்ராவும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. நீங்க வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்களா மாப்பிள்ள. கவி இங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியும்? நான் இங்கேயே இருக்கேன். அம்மா நீயே இங்கிருந்து கஷ்டப்படுற, நீயாவது வீட்டுக்கு போயேன். இல்ல சார், கவி சரியாகி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கதான் சார் இருப்பேன். இல்ல எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து கஷ்டப்படணுன்றதுக்காக சொன்னேன். இங்க இருக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. சரி மாப்பிள்ள, ஒருவேளை டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க.